நீ ரொம்ப இயல்பா யோசிச்சு பாருங்க, ஜாதி எதன் அடிப்படையில் உருவாச்சு? ரெண்டு. ஒண்ணு பிறப்பு அடிப்படையில் சொல்லுவாங்க, இன்னொன்னு தொழில் அடிப்படையில் சொல்லுவாங்க. இப்ப தொழில் அடிப்படையில் போலாம். ஜாதி தொழில் அடிப்படையில் உருவாச்சுன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதே தொழில் தான் எல்லா ஜாதியும் பண்றாங்களா? யாரும் அந்த தொழில பண்றது இல்ல. இறந்த கவின், படுகொலை செய்யப்பட்ட கவின், அவர் ஐடி வேலை பார்க்கிறாரு. அவருக்கு என்ன ஜாதி ரெலவெண்டா இருக்கா? எத்தனையோ வருஷத்துக்கு மேல நீ தொழில் அடிப்படையில் ஜாதி உருவாச்சு நீ நம்புனா, கவின் ஐடி தொழில இருக்காரு, அதுக்கு என்ன ஜாதி? அப்போ அது அடிப்படையில் பேசுறது முட்டாள்தனம். முதல் பெர்ஸ்பெக்டிவ். பிறப்பின் அடிப்படையில் வருது நீ நம்புனா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய விஷயத்த மட்டும் தான் பேச முடியும். மாற்றவே முடியாது அப்படின்னா அதை பேசுறது முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். ரொம்ப இயல்பா ஒரு பொண்ணு வீட்டுல பையன் தேடுறாங்க. அந்த பையன் 50,000 சம்பளம் வாங்குறான். எப்ப நீ 50,000 சம்பளம் வாங்குற, சென்னையில 50,000 பத்தாது, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கு, இந்த இடத்துல வேலைக்கு போ அப்படின்னு சொன்னா அந்த பையனால மாத்திக்க முடியும். அவ மாத்திக்கவே முடியாத ஒரு ஜாதியை குறிப்பிட்டா அப்படின்னா அதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, மாத்திக்கவே முடியாத இந்த ஜாதி பேர்ல யார் நல்ல அடையாளமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு அடையாளம் பயன்படுத்திப்பான். எப்ப தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒருத்தன் உருவாக்க முடியும் நம்புறானோ அவன் அடுத்த நிமிஷம் ஜாதி பேரை திறந்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்க அப்பா பேரையோ எங்க அப்பா ஜாதி பேரையோ போடணும் அவசியம் இல்ல, ஏன்னா நானே பெரிய ஆள் தானே, நானே ரவுடி தானே நினைப்பான். எவனுக்கு ஒண்ணுமே இல்லையோ அவன் தான் என்ன நினைப்பான்னா, நம்ம கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம வீக்கா இருக்கும், அப்ப என்ன பண்ணலாம், பின்னால இருந்து எடுத்து போட்டுக்கலான்னு அந்த ஜாதி பேரை உள்ள கொண்டு வருவான். இதுதான் ஆக்சுவலா ஃபேக்ட். நீ கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. மத்தவெல்லாம் படிச்சு பின்னால எம்எஸ்சி பிஎட் ஏதோ போட்டுக்கிறான், நம்ம கிட்ட போறதுக்கு ஒண்ணு இல்ல, அட்லீஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அப்ப நாம என்ன பண்றது? அப்ப நமக்குன்னு ஒரு கேடயமா இருக்கிறது இது. அதை அப்படியே எடுத்து போட்டோம்னா நமக்கு அந்த கிரெடிட் கிடைச்சிரும். யாரோட உழைப்பும் இல்லாம எதுவுமே இல்லாம நீ இந்த பிறப்புல பிறக்கணுங்கிறது நீ டிசைட் பண்ணவும் இல்ல. அது இயற்கை அமைஞ்சது, கடவுள் நம்பிக்கை ஏதாவது ஒண்ணு வச்சுக்க, எப்படியோ ஒண்ணு அமைஞ்சிருக்கு, அதுக்கு போய் நீ கிரெடிட் எடுக்கிறேன்னு நினைக்கிறிய. இதை விட முட்டாள்தனம் மடத்தனம் என்னவா இருக்கும்? நாம உழைச்சதுதான் கிரெடிட் எடுக்க முடியும். நாம உழைக்கவே இல்லை, அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ இந்த கிரெடிட் எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் குழந்தை பிறக்கும் போது டிஎன்ஏ